வணக்கம் நண்பர்களே. நவராத்திரி நாளையிலேருந்து ஆரம்பமாகுது. ஸோ எல்லாருமே இன்னைக்கே அமாவாசை முடியறதுக்குள்ள கொலு வச்சிடணும், கலசம் வச்சிடணும் அப்படின்னு எல்லாமே இன்னைக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கீங்களா? நீங்க கொலு வைக்கும்போது இந்த ஒரு விஷயத்த சேர்த்து பண்ணுங்க. என்னன்னா, நம்மளோட ஆசைகளை அந்த கொலு வைக்கிறது சேர்த்து நம்ம அந்த கொலுல வைக்கிறது மூலமா நம்மளோட பிரார்த்தனை நிச்சயமா நிறைவேறிடும். கொலுவோட கான்செப்டே அதுதான். நம்மளுக்கு இந்த வரப்போற வருஷத்துல என்னென்னலாம் நடக்கணும்னு நம்மளுக்கு ஆசை இருக்கும்ல. குழந்தை வரம் வேணும்னா வளகாப்பு இல்ல சீமந்த செட், அந்த வளகாப்பு செட் கண்டிப்பா இருக்கணும். அதே மாதிரி கிரகப்பிரவேசம் வேணா அந்த இது. உங்களோட ஆசைகள் என்னென்ன உங்களுக்கு வேண்டுதல்லாம் இருக்கோ, அது நீங்க கொலுவுல வச்சு கடவுள்கிட்ட வந்து நீங்க சொல்லணும். எனக்கு இந்த ஆசையெல்லாம் இருக்கு. அத நிறைவேத்தி கொடும்மா அப்படின்னு. ஏன்னா நீங்க அவ்ளோ விசேஷமா பூஜை பண்ணுவீங்கல்ல. இந்த 10 நாளும் அவ்ளோ இதுவா நைவேத்தியம்லாம் வச்சு, வீட்டுக்கு எல்லாரையும் அழைச்சு தாம்பூலம்லாம் வச்சு நீங்க பூஜை பண்ணுவீங்கல்ல. உங்களோட ஆசைகள இந்த மாரி நீங்க காமிக்கிறது மூலமா நிச்சயமா அம்பாளோட அனுகிரகம் கண்டிப்பா கிடைக்கும். லாஸ்ட் மினிட் எங்களால இந்த மாரி வாங்க முடியலன்னு நினைச்சீங்கன்னா, ஒரு சின்ன பேப்பர்ல வந்து உங்களோட ஆசைய எழுதி மடிச்சு, அந்த கொலு அம்பாளோட கொலு பொம்மைக்கு கீழ இத வச்சுடுங்க. அதுக்கப்புறம் 10 நாள் முடிஞ்ச உடனே அத அப்படியே போய் கோவில் உண்டியல்ல போட்டுருங்க. நிச்சயமா அடுத்த நவராத்திரிக்குள்ள உங்க வேண்டுதல் பலிக்கும். கொலு வைக்காதவங்க என்ன பண்ணலாம்? கொலு வைக்காதவங்க வந்து 3 விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. 1 அகண்ட தீபம். அணையா விளக்கு ஏத்தணும். அதாவது ஒரு தட்டுல வந்து பித்தள தட்டோ, வெள்ளி தட்டுலயோ நீங்க வந்து வாழை இலைய வச்சுட்டு, அது மேல பச்சரிசி பரப்பி, ஒரு பெரிய அகல்ல தீபம் ஏத்தி, அந்த தீபம் நல்லெண்ணெய் ஊத்தி நீங்க ஏத்துங்க. அந்த தீப ஜோலி மூலமா அம்பாள் உங்களுக்கு அனுகிரகம் பண்ணுவா. நீங்க அந்த தீபம் வந்து அணையாம பாத்துக்கணும். பகல்ல கொஞ்சம் அணைஞ்சிட்டா கூட பரவாயில்ல. மறுபடியும் ஏத்திக்கலாம். ஆனா நைட் டைம் அணையாம பாத்துக்கோங்க. ஏன்னா நவராத்திரினா நைட்டு தான் விசேஷம். சிவராத்திரி ஒரு நாள் தான் சிவனுக்கு. ஆனா அம்பாளுக்கு இந்த 9 ராத்திரியும் அவ்ளோ ஒரு பெஸ்ட்டான இது. இந்த 9 ராத்திரியும் நம்ம அந்த தீபத்து மூலமா தான் அம்பாள மனசார நம்ம வழிபட முடியும். அணையாம பாத்துக்கோங்க. 2வது விஷயம் படம் வச்சு வழிபடுறது. ஒரு மனையில வந்து சிவப்பு துணி விரிச்சுட்டு படம் வச்சுட்டு அம்பாளோட படம் வச்சு அதுக்கு வந்து சந்தனம், குங்குமம் எல்லாமே வச்சுட்டு பூ அலங்காரம் பண்ணி நைவேத்தியம் பண்ணி வழிபடலாம். 3வது வந்து கலசம் மட்டுமே வச்சு பூஜை பண்றது. கலசத்துல தண்ணி வச்சோ இல்லைன்னா அரிசி போட்டோ நீங்க வழக்கமா அந்த தேங்காய் வச்சு மாவிலை எல்லாம் வச்சு அந்த மாதிரி பண்ணிட்டு அந்த மாதிரி கூட அம்பால வர வச்சு பூஜை பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ நம்ம மனசார அன்பார கூப்பிட்டோம்னா நிச்சயமா அம்பாள் வந்து நம்மளோட வேண்டுதலை நிறைவேற்றுவா. இந்த சீட்டு விஷயம் ட்ரை பண்ணுங்க. இது மட்டும் இந்த வருஷம் மறக்காதீங்க. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு சூப்பரா போகும். அடுத்த நவராத்திரி வரத்துக்குள்ள உங்களோட வேண்டுதல் எல்லாம் கண்டிப்பா நிறைவேறி இருக்கும். அனைவருக்கும் நவராத்திரி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.